அண்ணி, உங்களுக்கு மரண பயத்தை காட்ட சொல்லி அண்ணன் போன்ல சொல்லிட்டாரு. எல்லாரும் எப்படி தாய் சொல்றத தட்ட மாட்டாங்களோ அதே மாதிரிதான் நானும் எங்க அண்ணன் சொல்ல தட்டவே மாட்டேன். இந்த முடிவு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எத்தனையோ முறை நானும் உங்க கையால சாப்பிட்டுருக்கேன். ஆனா நானே என் கையால உங்களை கொலை பண்ற மாதிரி இருக்கு. உங்களை எப்படி கொலை பண்ணுன்னு கூட அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டாரு. அண்ணி தம்பி, உன் கூட பிறந்த அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீ இப்படிதான் பண்ணுவியா? என்னை எங்கேயாவது தப்பிச்சு போக விட்டுருப்பா. நான் கண்காணாத இடத்துக்கு தப்பிச்சு போயிடுறேன். சத்தியமா உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அண்ணி, எங்க தொழில்ல முதல் கண்டிஷனே என்னன்னா அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்கவே கூடாது. உங்களை இப்ப நான் தப்பிக்க வச்சுன்னு வச்சுக்கோங்க, அது நான் அண்ணனுக்கு பண்ற நம்பிக்கை துரோகம். வார்த்தையை காப்பாத்துறதுக்காக நான் செத்தாலும் சாவேனே தவிர நான் அண்ணனுக்கு ஒருபோது நம்பிக்கை துரோகம்லாம் பண்ண மாட்டேன். அதனால என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணி, தயவு செஞ்சு இப்படி அழாதீங்க அண்ணி. இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ற ஆளே கிடையாது. இன்னைக்கு நைட்டே உங்க கதையை நான் முடிச்சிருவேன். நீங்க சாகுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேளுங்க. வகை வகையா கேளுங்க. நானே என் சொந்த காசுல வாங்கி தரேன். சாப்பிட்டுட்டு சந்தோஷமா செத்து போங்க அண்ணி. நாலு பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் செத்தா தப்பே கிடையாது. குடைச்சல் கொடுக்கறவங்கள கூடவே வச்சிருந்தோம்னா அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, நம்மளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. நீயும் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரி தான் சீதா. நம்ம பொண்ணு அனிதா ருத்ரா வீட்டில் சந்தோஷமா இருக்கணும். ஆட்சி பண்ணிக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு பார்த்து பரவசம் அடையாம இது சக்தியோட வாழ்க்கை, அந்த சக்திக்கு தான் கிடைக்கணும்னு எல்லா உண்மையும் ருத்ரா கிட்ட சொல்றேன்ட்டு போனா உன்னை கொல்லாம என்ன பண்ண முடியும்? நீ செத்தாதான் எல்லாருக்கும் நிம்மதி, குறிப்பா எனக்கு நிம்மதி. உன்னை பாவம் பார்த்து விட்டேன பையே, நீ காலை சுத்தின பாம்பு. என்னைக்காவது ஒரு நாள் நான் அசரும் போது என்னையே போட்டு தள்ளிடுவேன். அதனால தான் உன்னை முந்திக்கிட்டு உன்னை நான் போட்டு தள்ள முடிவெடுத்துட்டேன். வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச காலம்தான் அதிகம். எப்போ இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சோ அன்னையில இருந்தேன்னா அந்த உண்மை எப்போ வெளியில் வரும்னு பயந்து பயந்து நான் செத்துருவேன். என்னை நம்பினவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. ஆனால் உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை மட்டும் நீ செத்ததுக்கு அப்புறம் நான் செய்ய வேண்டிய காரியம்தான். கடைசியாக உனக்கு நான் அதை செய்கிறேன்.